அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அல்-லைல் தொடர். இப்போது இந்த பண்புகளின் விளைவு என்ன என சூரா விவரிக்கிறது. ஃபசனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு நாம் இலகு வழிக்கு செல்லலை எளிதாக்குவோம். இங்கு யுஸ்ரா என்ற அல் குர்ஆனிய பதத்தையே இலகு வழி என மொழிபெயர்த்துள்ளோம். இதனை இலகு நிலை எனவும் மொழிபெயர்க்கலாம். மனித இயற்கையோடும் பிரபஞ்ச ஒழுங்கோடும் ஒத்து உடன்பட்டு செல்கிறது என்பதே இலகு வழி என்பதன் பொருளாகும். அது மனித மனச்சாட்சியோடு போராடும் நிலையை ஏற்படுத்தாது. மனிதனின் அறிவு, உடல் ஆற்றல்களை அவை படைக்கப்பட்டுள்ள நோக்கங்களுக்கு மாற்றமாக நிர்பந்திக்கும் போக்கையும் உருவாக்காது. போராட்டங்களையும் எல்லா புறங்களிலும் முரண்பாடுகளையும் அது தோற்றுவிக்காது. ஏற்கனவே சூரா விவரித்த பண்புகள் மனித இயற்கை. எனவே அவை இந்த இலகு வழியை தோற்றுவித்தல் இயல்பானது என்றுதான் இவ்வசனம் விளக்குகிறது. இன்னொரு புறத்தால் பொது நலன்களுக்காக தாராளமாக செலவழிப்பதாலும் பேச்சிலும் நடத்தையிலும் உறவாடலிலும் இறை பிரக்ஞையின் விளைவாக ஒரு தூய்மை எப்போதும் இம்மனிதனிடத்தில் பிரதிபலிப்பதாலும் சமூகத்தில் ஒரு கண்ணியத்தையும் மரியாதையையும் அவன் பெறுவான். இதன் விளைவாக அத்தகைய மனிதனின் உள்ளம் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். இதுவே பாரமும் கடுமையற்ற இலகுவான மனநிலையை அவனுக்கு கொடுக்கும். இலகுவழி என்பதன் பொருளையே இதுவரை விளக்கினோம். அதனை அடையும் வழியும் இலகுவாக்கப்படும் என இவ்வசனம் கூறுகிறது. அதன் பொருளை இப்போது புரிந்து கொள்வோம். ஒரு மனிதன் உயர்ந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்கிறான். அந்த உண்மைகளின் மீது வாழ்வதே தன் தெரிவு எனவும் உறுதி கொள்கிறான். இறை பிரக்ஞையோடு வாழத் துவங்குகிறான். பொது நலன்களுக்கு செல்வத்தை ஈந்து தன் தியாக உணர்வையும் உறுதி செய்து கொள்கிறான். இந்நிலையில் இறைவன் ஏற்கனவே விளக்கப்பட்ட இலகு வழிக்கு செல்வதை இத்தகைய மனிதனுக்கு இலகுவாக்கி கொடுக்கிறான். இப்போது சூரா மனித முயற்சியின் இரண்டாவது வகையை விளக்குகிறது. வ அம்மா மம்பஹில வஸ்தக்னா வகதப பில் ஹுஸ்னா ஃபசனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. ஆனால் யார் கருமையாக நடந்து இறைவனின் தேவை தனக்கில்லை என்ற போக்கு கொண்டு இந்த மிகச்சிறந்த உண்மைகளை பொய்யெனச் சாடுகிறாரோ அவருக்கு நாம் கடின வழிக்கு செல்லலை எளிதாக்குவோம். இவை முன்னைய மனிதனின் வாழ்க்கை போக்குக்கு நேர் எதிரானவை. ஆனால் யார் கருமையாக நடந்து என்ற வசனம் அந்த மனிதனின் முயற்சி தனது செல்வத்தால் சமூகமே பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அமைந்திருந்தது. ஆனால் இங்கு இம்மனிதன் தன்னுடையதும் தன் குடும்பத்துடையதும் தேவைகளையும் ஆடம்பரங்களையும் ஆசைகளையுமே சுற்றி வருகிறான். அவற்றுக்காக மட்டுமே செலவழிக்கிறான். இறை பாதையில் செலவிடல், சமூக நலன்களுக்காக செலவிடல் என்ற பகுதியில் இம்மனிதன் தலை காட்ட மாட்டான். இதனையே இங்கு குர்ஆன் உலக செல்வத்திலும் ஆடம்பர வாழ்விலும் மோகங்கொண்ட கருமி என்கிறது. இறைவனின் தேவை தனக்கில்லை என்ற போக்கு கொண்டு என்ற வசனம் அங்கே அந்த மனிதன் இறை பிரக்ஞையோடு இயங்குபவன். ஆனால் இம்மனிதனோ தன் செல்வத்திலும் ஆற்றலிலும் அறிவுத்தரத்திலும் மயங்கி ஏமாந்து கர்வமுற்று இறைவன் எனக்கு தேவையில்லை, நானே எல்லாம் சாதித்து கொள்ளலாம் என கருதிவிடுகிறான். ஆனால் தான் பணிய கட்டுப்பட தன்னை விசாரிக்க யாருமில்லை என்ற எண்ணமும் தனி அதிகாரமும் முழு சுதந்திரமும் படைத்தவன் நான் என்ற சிந்தனையும் மனித வாழ்வை சீரழிக்கும் முதல் மாபெரும் தீமை என்பதே உண்மையாகும். மிகச்சிறந்த உண்மைகளை பொய்யெனச் சாடி மிகச்சிறந்த உண்மைகள் என்பதன் பொருளை முன்பகுதியில் விளக்கினோம். அந்த வகையில் இஸ்லாம் கொண்டு வந்தவை உண்மைகள், மனித வாழ்வை சீர்படுத்தும் சத்தியங்கள். அறிவு நேர்மையுள்ள மனிதன் அவற்றை நிராகரிக்க மாட்டான். ஆனால் இம்மனிதன் அவற்றையும் நிராகரிக்கிறான். ஏதோ ஒரு மனக்கோளாறால் அல்லது சூழல் தாக்கத்தால் இறைவனை மறுக்கும் மனிதர்கள் இருக்க முடியும். ஆனால் இம்மனிதன் அதற்கு அப்பாலும் சென்று உயர்ந்த உண்மைகளை மறுக்கிறான். இது குறிப்பிட்ட மனிதனின் இயற்கைத்தன்மை மிக மோசமாக கெட்டுவிட்டமையை காட்டுகிறது. சூரா இதனை தனியாக தந்துள்ளமையிலிருந்து இதனை புரிந்து கொள்ள முடிகிறது. அவருக்கு நாம் கடின வழிக்கு செல்லலை எளிதாக்குவோம். கருமித்தனமான வாழ்வோடு இறைவனின் தேவை தனக்கில்லை என கருதுகிறான் அம்மனிதன். அத்தோடு சத்தியங்களையும் நிராகரிக்கின்றான். இத்தகையவன் கடின வழிக்கே போய் சேர்வான் என்கிறது இவ்வசனம். ஏனெனில் இத்தகைய பண்புகள் மூலம் இம்மனிதன் தனது இயற்கையோடு மோதுகிறான், மனச்சாட்சிக்கு முரண்படுகிறான்.
இறைவன் இப்பிரபஞ்ச ஓட்டத்திற்கும் மனித இயக்கத்துக்குமாக வகுத்து வைத்த சட்டங்களோடும் போராட வேண்டியவனாகிறான். இது ஒரு மனிதனுக்கு மட்டுமே பொருந்தும் என்றில்லை. ஒரு சமூகமும் இந்நிலையை அடையலாம். ஒழுக்க வரம்புகளை மீறி மேற்சொன்னவாறு ஒரு சமூகம் வாழ முற்படும்போது அச்சமூகம் கடின வாழ்க்கைக்கு இட்டு வரப்படுவது சாத்தியமே ஆகும். மன அமைதியின்மை, தற்கொலை நிகழ்வுகள் அதிகரித்தல், குற்றச் செயல்கள் பரவல், பலவகை மனநோய்கள், இனக்குழுக்களிடையிலான மோதல்கள், அநீதி என பல்வேறு சீர்கேடுகள் அத்தகைய சமூகத்தை பீடிக்கும் நிலை தோன்றும். செல்லலை எளிதாக்குவோம் எனில் நன்மையின் வாயில்கள் மூடுண்டு தீமையின் வாயில்கள் திறந்து விடப்படும் என்பதாகும். மேற்குறிப்பிடப்பட்ட மனநிலையும் நடத்தையும் கொண்ட மனிதன் இலகுவாகவே தீமைகளின் பக்கம் ஈர்க்கப்படுவான். தீமைகள் செய்வதே அவனுக்கு இலகுவாக தெரியும். இந்நிலையில் ஏற்கனவே விளக்கப்பட்ட கடின வாழ்க்கை வழியானது தீமைகளின் இயல்பான விளைவாக மிக இலகுவாக உருவாகும். அவருக்கு இலகு வழிக்கு இட்டுச் செல்லலை எளிதாக்குவோம், அவருக்கு கடின வழிக்கு இட்டுச் செல்லலை எளிதாக்குவோம் என்ற வசனங்கள் இறைவன்தான் நல்ல வாழ்க்கை வழிக்கோ தீய வாழ்க்கை வழிக்கோ இட்டுச் செல்கிறான். அது இறை ஏற்பாடு. மனிதனுக்கு அதில் பங்கில்லை என விளங்கி கொள்ளக்கூடாது. இப்பிரயோகத்தை 2 வகையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இறை பிரக்ஞையோடிருத்தல், தாராளமாக செலவழித்தல், அல்லது இறைவன் தனக்கு தேவையில்லை என காணல், கருமையாக இருத்தல் போன்ற பண்புகளின் விளைவாகவே இதனை சூரா குறிப்பிட்டது. அப்பண்புகளை மனிதன் சுயமாக தன்னில் ஆக்கிக்கொள்கிறான் என்றுதான் சூரா கூறியது. 2, இயற்கை நிகழ்ச்சிகளையும் மனித செயற்பாடுகளின் விளைவுகளையும் இறை செயலாகவே அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஏனெனில் இப்பிரபஞ்ச நிகழ்வுகளின் அடிப்படையான காரணம் அல்லாஹ்வே. காரணம் பௌதிக விதிகளையும் மனிதனுக்கான சுதந்திர நாட்டத்தையும் நடத்தையையும் கொடுத்தவன் அவனே. அவற்றால் வரும் விளைவுகள் எவ்வாறு அமையும் என்பதையும் இறைவன் நன்கறிகிறான். எனவே அவை இறை நாட்டத்தை விட்டு அப்பாற்பட்டவை அல்ல. அடுத்து இப்பகுதியின் இறுதி வசனம் பிழையான முயற்சி கொண்டோனது போக்கின் இறுதி நிலையை விளக்குவதாக அமைகிறது. வமா யோனி அன்ஹுமாலுஹு இதா தரத்தா. அவன் வீழ்ந்து விடும்போது அவனது செல்வம் அவனுக்கு எப்பயனையும் கொடுக்காது. இவ்வசனம் 2 கருத்துக்களை சொல்கிறது. 1, வீழ்ந்து விடுதல். 2, அந்நிலையில் செல்வம் பயனளிக்காமை. இந்த வகையில் செல்வத்தை மையப்படுத்தி இந்த சூரா பேசுகிறது என்பது தெளிவாகிறது. செல்வம் வாழ்வின் முதுகெலும்பு, அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று. அது ஒரு மனிதனிடம் சென்று சேரும் போது சூரா விவரித்தது போல் நல்ல முயற்சிகள் கொண்ட சிறந்த மனிதனாகவும் அவன் மாற முடியும். செல்வத்தின் மீது மோகம் கொண்டு மோசமான நடத்தை கொண்ட மனிதனாகவும் அவன் ஆகிவிட முடியும். அதாவது செல்வத்தால் ஒருவன் சமூக கௌரவத்தை பெற்று அதிகாரத்தை கையிலெடுத்து மமதையும் கர்வமும் கொண்டவனாக அமைந்து சத்தியங்களையும் உண்மைகளையும் எதிர்த்து புறக்கணித்து வாழவும் முடியும். சூரா இதுவரை இவ்விருவகை மனிதர்களை பற்றியும் விவரித்து வந்தது. கடைசியாக 2வது வகை மனிதனை விவரித்த அது இப்போது அவனது முடிவு பற்றி விளக்குகிறது. எவ்வளவுதான் செல்வ பலம் கொண்டவனாக இருந்தாலும் மனிதனின் வீழ்ச்சி தவிர்க்க முடியாததாகும். அத்தவிர்க்க முடியா வீழ்ச்சியே மரணமாகும். மரணத்தோடு மனிதனுக்கு சொந்தமான அனைத்தும் அவனை விட்டு அகன்று போகின்றன. தன்னந்தனியே புதைகுழிக்கு அவன் செல்கிறான். அவன் கட்டி வளர்த்த செல்வங்களை அங்கே கொண்டு செல்ல அவனால் முடிவதில்லை. அதற்கு பின்னரான வாழ்வு உலக செல்வங்களின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. அப்போது இத்தகைய மனிதன் அவனது 2வது அதிபயங்கர வீழ்ச்சியை அடைகிறான். அதுவே நரக வாழ்க்கை. இந்நிலைகளிலெல்லாம் அவனது செல்வம் அவனுக்கு எத்தகைய பயனையும் கொடுக்கப் போவதில்லை. எந்த உதவியும் அவற்றால் கிடைக்கப் போவதும் இல்லை. இவ்வாறு இருவகை மனித முயற்சிகளில் 2வதாக அமைந்த மோசமான முயற்சியின் பயங்கர முடிவை விவரித்த சூரா தன் முதற்பகுதியை முடித்து கொள்கிறது. 2ஆம் பகுதி இதே போக்கின் இன்னொரு பக்கத்தை சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.